இப்போ சோசியல் மீடியால பாய்காட் மால்தீவ்ஸ்னு ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. மால்தீவ்ஸ்க்கு முக்கியமான வருமானம் பார்த்தோம்னா அது டூரிஸ்ட் தான். அதுலயும் இந்தியாவில இருந்து தான் நிறைய பேர் மாலத்தீவுக்கு டூருக்கு போவாங்க. முக்கியமா கப்புள்ஸ், அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க, பிளேயர்ஸ், சினி ஆர்டிஸ்ட்லாம் போவாங்க. இப்போ திடீர்னு இந்தியாவில இருந்து மாலத்தீவுக்கு டூருக்கு போறவங்கலாம் டிக்கெட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃப்ளைட்டோட டிக்கெட்டும் கேன்சல் பண்ணியிருக்காங்க, ரூமோட டிக்கெட்டும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 8000 ஹோட்டல் புக்கிங்கையும் 2100 ஃப்ளைட்டோட டிக்கெட்டையும் இந்தியர்கள் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த 2 நாள்ல. ஏன் இப்படி திடீர்னு மாலத்தீவுக்கு பாய்காட் ட்ரெண்டிங்னு மாற ஆரம்பிச்சது? மாலத்தீவு இந்திய பெருங்கடல தான் அமைஞ்சிருக்குது. இங்க 20க்கு அதிகமான தீவுகள் இருக்குது, சின்ன சின்ன தீவுகளும் இருக்குது. இது ஒரு குட்டியான நாடு தான். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்தியாவோட யூனியன் பிரதேசமான லட்சத்தீவுக்கு 2 நாள் பயணமா போனார். பிரதமர் மோடி லட்சத்தீவுல அங்கன்வாடி சென்டரையும் கொச்சி லட்சத்தீவு ஆப்டிகல் ஃபைபர் கனெக்டிங் ப்ராஜெக்டை திறந்து வச்சார். பிரதமர் மோடி லட்சத்தீவுல இருக்கும்போது அந்த தீவோட பீச்ல இருந்து போட்டோ எடுத்தார். அதுக்கப்புறம் ஸ்விம் சூட் அணிந்து போட்டோவும் எடுத்தார். இப்படி எடுத்து சில போட்டோக்களை அவரோட எக்ஸ் தளத்துல வெளியிடவும் செஞ்சார். அதுல அந்த தீவுகளோட பிரமிக்க வைக்கிற அழகை பத்தியும் பேசினார். லட்சத்தீவுல சுற்றுலாவை மேம்படுத்துறதுக்காக தான் இப்படியும் பேசவும் செஞ்சார். சாகச பயணத்தை விரும்புறவங்க எல்லாருமே லட்சத்தீவுக்கு வாங்கன்னு சொல்லி ட்வீட் போட்டிருந்தாரு. இது லட்சத்தீவோட சுற்றுலாவை மேம்படுத்துறதுக்காக தான் இப்படி போட்டிருந்தாரு. இது சோசியல் மீடியால அதிகமான ட்ரெண்ட் ஆகி நிறைய மக்கள் லட்சத்தீவுக்கு சுற்றுலாக்கு போங்கன்னு சொல்லி நிறைய ட்வீட் போடவும் செஞ்சாங்க. இதுக்கப்புறம் தான் மாலத்தீவை சேர்ந்த அமைச்சர் மரியம் ஜுயினா பிரதமர் மோடி இஸ்ரேலோட கைப்பாவுன்னு சொல்லியிருந்தார். இந்தியாவை மாட்டுச்சாணத்தோட ஒப்பிட்டு பதிவும் போட்டிருந்தார். மாலத்தீவை சேர்ந்த 3 அமைச்சர்கள் பிரதமர் மோடி மற்றும் இந்தியாவை பத்தி இழிவா ட்வீட் போடவும் செஞ்சாங்க. மாலத்தீவு சுற்றுலாவோட லட்சத்தீவு போட்டி போட்டதாகவும் போட்டிருந்தாங்க. இதுல மற்ற அமைச்சர்களான அப்துல்லா மஜித்தும் மார்சா ஷெரீஃபும் இந்தியா பற்றி இழிவா ட்வீட் போடவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் மாலத்தீவை சேர்ந்த மக்களும் சோசியல் மீடியால இந்தியாவுக்கு எதிராக ட்வீட் போடவும் செஞ்சாங்க. அதனாலதான் இந்தியர்கள் ரொம்பவே கோவப்பட்டு பாய்காட் மால்தீவ்ஸ்ங்கிற ட்ரெண்ட் பண்ணவும் செஞ்சாங்க. அவங்களோட டூரை கேன்சல் பண்ணவும் செஞ்சாங்க. இப்படி ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனதுனால அந்த நாட்டோட அதிபர் அந்த 3 அமைச்சர்களை இடைநீக்க செய்யவும் செஞ்சார். அவர்களை இடைநீக்க செஞ்சோடு மட்டும் இல்லாம அவர்களோட கருத்துக்கும் இந்த நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லவும் செஞ்சிருந்தார். மாலத்தீவு இந்தியாவுக்கு மட்டுமல்ல, சைனாவுக்கும் பக்கத்துல தான் இருக்குது. அதனாலதான் இந்தியா மாலத்தீவோட நல்ல உறவு வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்குது. இப்ப மாலத்தீவுல சைனா சப்போர்ட்டரான முகமது முயிஸ் தான் அதிபரா இருக்கிறார். அதனாலதான் இந்தியா மாலத்தீவோட நல்ல உறவு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்குது. 1988 வருஷம் இலங்கையில் உள்ள ஒரு போராளி குழு ஆயுதத்தோட மாலத்தீவுக்கு வந்து அவங்களோட ஏர்போர்ட்டை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரவும் செஞ்சாங்க. அவங்களோட நோக்கமே மாலத்தீவோட அதிபரை கைது செய்யறதுதான். ஆனா அந்த டைம்ல அதிபர் இந்தியாவில் இருந்ததுனால அவங்களால அது செய்ய முடியல. அப்ப இந்தியா தான் இந்திய ராணுவத்தை மாலத்தீவுக்கு அனுப்பி ஹெல்ப் பண்ணவும் செஞ்சது. 2006 இந்தியா இந்திய கடற்படையோட போர்க்கப்பலையும் கொடுத்திருக்கு. மாலத்தீவுல 3 தீவுகளை இணைக்கிறதுக்காக பாலம் கட்டுறதுக்காக இந்தியா 3245 கோடி நிதியுதவியும் செஞ்சிருக்கு. இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ண இந்தியாவை அந்த மாலத்தீவை சேர்ந்த 3 அமைச்சர்களோட கருத்து இப்ப பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இப்ப பாய்காட் மால்தீவ்ஸ்னு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பிரபலங்களும் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. சச்சின், சுரேஷ் ரெய்னா, அக்ஷய் குமார், சல்மான் கான் பாய்காட் மால்தீவ்ஸ் எக்ஸ்ப்ளோர் இந்தியா ஐலண்டுன்னு ட்வீட் போடவும் செஞ்சிருக்காங்க.